அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா டிப்ளமோ பாலிடெக்னிக்கில் இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் 1 ப்ராக்டிக்கலில் இருக்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம 5 எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இப்போ 6வது எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்க போகிறோம். ஸோ 6வது எக்ஸ்பெரிமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ஸ் ஆஃப் விஸ்காசிட்டி ஸ்டோக்ஸ் ஃபார்முலா. ஸோ ஸ்டோக்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், பாகுநிலை மிகு திரவத்துடைய பாகியல் என்ன கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து 6வது சோதனை. இது வந்து உங்களுக்கு தியரியிலே வருது, ஏற்கனவே தியரியில் நடத்தியாச்சு, மறுபடியும் சொல்கிறேன். ஸோ பாகுநிலை மிகு திரவத்தினுடைய பாகியல் என்ன கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு நமக்கு பாகியல் எண் என்னென்னு தெரியணும், பாகுநிலை விசைனா என்னென்னு தெரியணும் இல்லைங்களா. ஸோ பாகியல் எண் பாகியல் விசை அப்படின்னு என்ன பார்த்தோன்னா, ஸோ திரவம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அடுக்காக இருக்குது. இந்த கீழ் அடுக்கு மேல் அடுக்கு என்ன பண்ணணும், அங்கே ஒரு உராய் விசை செயல்பட்டு அதனுடைய வேகத்தை குறைக்கும். ஸோ உராய் விசை அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து பாகுநிலை மிகு திரவமாக இருக்கும். உதாரணத்துக்கு தேன், விளக்கெண்ணெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்திங்கன்னா பாகுநிலை மிகு திரவங்கள். ஸோ அந்த உராய் விசை குறைவாக இருந்துச்சுன்னா அந்த நீர் வந்து சீக்கிரமாக வந்து கீழே ஊற்றும்போது சீக்கிரமாக காலியாயிரும். அது பார்த்திங்கன்னா நம்ம நீர், அதே மாதிரி பெட்ரோல், இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாகுநிலை குறைந்த திரவங்கள். இப்போ பாகுநிலை மிகு திரவம்னா என்னென்னு தெரியும், பாகுநிலை குறைந்ததுக்கு என்ன காரணம், அந்த பாகியல் விசை, ஓகேங்களா. ஸோ பாகியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு திசைவேக சரிவினை ஏற்படுத்தக்கூடிய அந்த விசை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இங்கே பாகியல் எண் சொல்கிறோம். ஒரு டெஃபினேஷன் போது ஒரு திரவத்தை எடுத்துட்டீங்க, அந்த திரவத்தின் ஓரளவு பரப்பை எடுத்துட்டீங்க, அந்த ஓரளவு பரப்பில் செயல்பட்டு அங்கே ஓரளவுக்கு திசைவேக சரிவினை ஏற்படுத்தக்கூடிய அந்த தொடுவியல் உராய்வு விசை தான் என்ன சொல்கிறோம், இங்கே பாகியல் எண் என்ன சொல்கிறோம், ஓகேங்களா. ஸோ அந்த பாகியல் எண் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம், இதனுடைய பாகுநிலை மிகு திரவத்தினுடைய பாகியல் எண்ணை கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த பாகியல் எண் வந்து எங்கெங்கே யூஸ் ஆகுது, இதெல்லாம் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, இந்த ஸ்டோக்ஸ் முறையால் நம்மளுக்கு என்ன யூஸ்லெஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்டோக்ஸ் என்ற சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சனால இந்த ஸ்டோக்ஸ் மெத்தட்னு சொல்கிறோம். ஸோ இந்த பாகுநிலை விசையை கண்டுபிடிச்சி, இந்த பாகுநிலை மிகு திரவத்துடைய பாகியல் எண்ணை கண்டுபிடிச்சி நம்ம என்னென்ன பண்ணலாம், இந்த ஸ்டோக்ஸ் முறை வந்து நமக்கு எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது திரவத்தினுடைய பாகியல் எண்ணை கண்டுபிடிச்சலாம். எந்த திரவத்தை கொடுத்தாலும் அதனுடைய பாகியல் எண்ணை நம்ம கணக்கிட அது பயன்படுது. அடுத்து பார்த்திங்கன்னா திரவத்துளிகளுடைய ஆரம், ஒரு திரவத்துளியுடைய ஆரத்தை கண்டுபிடிக்க இதை நம்ம யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா. அடுத்து வந்து மேகத்துடைய மிதத்தல் தன்மை இருக்கு இல்லையா. ஸோ மேகம் மிதக்கிறதுக்கு அது மிதத்தல் தன்மையை கண்டறியவும் இந்த பாகியல் எண் அவசியமாக தேவைப்படுது. அதே மாதிரி எண்ணெய் கலந்த கழிவுநீர், இப்போ வந்து ஒரு கழிவுநீரில் எண்ணெய் கலந்துருக்கு, அந்த எண்ணெயை மட்டும் தனியாக பிரித்து எடுக்கணும்னா அதுக்கு இந்த ஸ்டோக்ஸ் மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதுக்கெல்லாம் வந்து இந்த பாகியல் எண் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்டோக்ஸ் மெத்தட், ஸ்டோக்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம பாகியல் எண்ணை கண்டுபிடிக்கிறோம். எதுனா பாகுநிலை மிகு திரவத்துடைய, அதை தான் அவங்க எய்மாக கொடுத்துருக்காங்க. ஸோ நோக்கம் எய்ம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டு டிட்டர்மைன் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி ஆஃப் ஏ ஹை விஸ்கஸ் லிக்யூட் பை ஸ்டோக்ஸ் மெத்தட். ஸோ ஸ்டோக் முறை மூலம் பாகுநிலை மிகு திரவத்தினுடைய பாகியல் எண்ணை கண்டறிக. ஸோ இதுதான் வந்து எய்மாக கொடுத்துருக்காங்க. ஸோ பாகுநிலை மிகு திரவம் வந்து தேன் கூட எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து கேஸ்டர் கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கிறதுனால நம்ம கேஸ்டர் எல்லாமே இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து எய்மு, பாகுநிலை மிகு திரவத்தினுடைய பாகியல் எண்ணை கண்டுபிடிக்கணும். ஸோ அதான் கொஷின், அதான் தான் எய்மாக கொடுத்துருக்காங்க. கொஷின் இதுதான், டு டிட்டர்மைன் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி ஆஃப் ஏ ஹை விஸ்கஸ் லிக்யூட் பை ஸ்டோக்ஸ் மெத்தட். அடுத்த நோக்கம் பார்த்தாச்சு. அதுக்கு என்னென்ன தேவை, ஆய்வக கருவிகள் என்னென்ன தேவை அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அப்பரடஸ் ரிக்யூட்ஸ், ஆய்வக கருவிகள் என்னென்ன தேவைப்படுது. ஃபஸ்ட் வந்து டால் கிளாஸ் ஜார். ஸோ டால் கிளாஸ் ஜார் நம்மளுக்கு தேவைப்படுது. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் சொல்கிறேன். இதான் வந்து டால் கிளாஸ் ஜார். அடுத்து வேறு என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் மெட்டல் பால்ன்றது இந்த மெட்டல் பால், இந்த சின்ன பால்ஸ் இருக்குயா, இந்த ஸ்மால் மெட்டல் பால், இது அந்த இரும்பு குண்டு இல்லை உலோக குண்டுன்னு சொல்லலாம். இது வந்து ஸ்மால் மெட்டல் பால். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாப் வாட்ச். ஸோ ஸ்டாப் வாட்ச் வந்து நிறுத்து கடிகாரம். ஸோ நிறுத்து கடிகாரம் ஸ்டாப் வாட்ச் நமக்கு தெரியும், அந்த ஸ்டாப் வாட்ச் இங்கே தேவைப்படுது. அடுத்து வந்து ஸ்க்ரூ கேஜ். உனக்கு ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ கேஜ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்க்ரூ கேஜ் தெரிஞ்சுட்டா இந்த அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு தேவைப்படுறதுனால அந்த ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் வச்சுருக்கோம். ஸ்க்ரூ கேஜில் நம்ம எப்படி ரீடிங் எடுக்குதுன்றதை நான் ஏற்கனவே அந்த ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட்டில் சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்க்ரூ கேஜ் தேவைப்படுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்டர் ஆயில். ஸோ விளக்கெண்ணெய், கேஸ்டர்ன்றது விளக்கெண்ணெய். ஸோ இந்த பொருளாக இருந்துச்சா நம்ம இந்த சோதனை செஞ்சிடலாம், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டால் கிளாஸ் ஜார் இருக்கணும், நீண்ட கண்ணாடி குழாய் வேணும். அடுத்து ஸ்மால் மெட்டல் பால்ஸ், சின்ன உலோக குண்டு, அது தேவைப்படுது. அடுத்து ஸ்டாப் வாட்ச், நிறுத்து கடிகாரம் தேவைப்படுது. அடுத்து ஸ்க்ரூ கேஜ், அது பார்த்தீங்கன்னா திருகு அளவி. ஸோ திருகு அளவி நம்ம தேவைப்படுது. அடுத்து கேஸ்டர் ஆயில் வந்து விளக்கெண்ணெய். ஸோ இந்த அப்பரேட்டஸ்லாம் தேவைப்படுது. அடுத்து இது ஃபார்முலா. ஸோ இது ஃபார்முலாவில் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம் பண்ணால் இந்த ஃபார்முலா தான், த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி ஆஃப் ஹை விஸ்கஸ் லிக்விட். ஸோ பாகுநிலை மிகு திரவத்துடைய பாகியலை கண்டுபிடிக்கான ஸ்டோக்ஸ் ஃபார்முலா இதுதான். ஈட்டா ஈக்குவல் டு 2 × r² t × ρ - σ × g
by 9 into h. ஸோ இதனோட அலகுகள் பார்த்தீங்கன்னா நியூட்டன் செகண்ட் மீட்டர் பவர் -2. ஸோ இதுதான் இதனுடைய ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் எது கண்டுபிடிச்சா நம்ம வந்து ஈஸியாக இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை முடிக்க முடியும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ 2ன்றது அது நம்ம கண்டுபிடிக்க தேவையில்லை, ஆல்ரெடி நம்பர்ஸ் அப்படியே இருக்குது. r²t, ஆர்ன்றது பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஆஃப் த பால், அந்த குண்டோடைய ரேடியஸ் அது கண்டுபிடிக்கணும். அது வந்து ஸ்கொயர் பண்ணிவிட்டு டீன்றது ஏ பின்னு ஒரு பாயிண்ட்டை நோட் பண்ணியிருப்போம். அது வந்து நான் எக்ஸ்பெரிமெண்ட் செய்யும்போது சொல்கிறேன். அது கடக்கிறதுக்கு, அந்த குண்டு கடக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது அதுன்றது டி வேல்யூ. ஸோ ரோன்றது பார்த்தீங்கன்னா டென்சிட்டி ஆஃப் த பால், அந்த பாலோடைய டென்சிட்டி. ஓகேங்களா, பால் உலோக குண்டோடைய டென்சிட்டி. அது ஸ்டீல் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா அந்த ஸ்டீலோடைய டென்சிட்டி வந்து 7800 kg/m3. அடுத்து சிக்மான்றது பார்த்தீங்கன்னா இங்கே கேஸ்ட் ஆயிலோட டென்சிட்டி, அது 970 kg/m3. அது ஏற்கனவே கண்டுபிடிச்சதுனால அதை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜின்றது புவியீர்ப்பு முடுக்கம், அதோட மதிப்பு தெரியும் 9.8, ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி, அதனுடைய வேல்யூ தெரியும். இப்போது எதோட வேல்யூ தெரியுமோ அதை நம்ம கண்டுபிடிக்க தேவையில்லை. அடுத்து 9 என்று அந்த நம்பருக்கு கண்டுபிடிக்க தேவையில்லை. ஹெச்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த ஏபி கிடக்கிறது எவ்வளோ டைம் எடுத்துக்குது, அதுதான் வந்து ஹெச். ஓகேங்களா, ஸோ ஹெச் வந்து நமக்கு பர்டிகுலர் பாயிண்ட் வைக்கலாம், ஒரு 50 சென்டிமீட்டர் வைக்கலாம். ஸோ 50. ஸோ நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கணும். அதுதான் நம்ம இங்கே டேபிள் காலத்தில் பார்க்கணும். r²tன்றதை கண்டுபிடிக்கணும், அந்த ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். ரேடியஸ் கண்டுபிடிச்ச பின்னாடி அந்த பால் அதில் போடும்போது அது எவ்வளோ டைம் ட்ராவல் பண்ணுது, அந்த டைம் எவ்வளோ நோட் பண்ணிட்டோம், அது வந்து டி நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஸோ r²tன்றதை நம்ம டேபிள் கண்டுபிடிக்கணும். அந்த ஹெச்ன்றது பார்த்தீங்கன்னா அந்த 50 சென்டிமீட்டர், அதனால் ஹெச் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரோன்றது பார்த்தீங்கன்னா அந்த பாலோட டென்சிட்டி, அது கான்ஸ்டன்ட் வேல்யூ அப்படியே இருக்குது, அதுவும் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிக்மாவும் கண்டுபிடிக்க அவசியம் இல்லை. ஜி வந்து ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி, அதையும் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கண்டுபிடிக்கிறது r²t மட்டும் தான் கண்டுபிடிக்கணும், அந்த டேபிளில் காலத்தை கண்டுபிடிக்கணும். r²t வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆர், அதோட ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். இதுக்கு வந்து 2 டேபிளேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆர் ஸ்குர்கேஜ் யூஸ் பண்ணி அந்த உலோக குண்டுடைய ஆரம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்று, ஆரம் கண்டுபிடிச்ச பின்னாடி அந்த டைம் எவ்வளோ, அந்த குண்டு வந்து அதில் கிளாஸ் ஸ்டாரில் போடும்போது ஏ பாயிண்ட்லேருந்து பி பாயிண்ட் கிடக்கிறது எவ்வளோ டைம் எடுக்குது, அதை டி நோட் பண்ணோம். இதை வந்து நம்ம டேபிளேஷனில் பார்க்கலாம். ஸோ இதை வந்து அதனுடைய அப்டேஷன். ஆர்ன்றது பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஆஃப் த பால், அந்த உலோக குண்டுடைய ஆரம். டீன்றது டைம் டேக்கன், இந்த ஏலேருந்து பி அந்த பாயிண்ட்டை கடக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது, அந்த டைம் டேக்கன். ஹெச்ன்றது டிஸ்டன்ஸ் ட்ராவல், அந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, ஏபி டிஸ்டன்ஸ், அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஹெச்னு சொல்கிறோம். அடுத்த ரோ வந்து டென்சிட்டி ஆஃப் த பால், அந்த பாலோடைய டென்சிட்டி. சிக்மா வந்து டென்சிட்டி ஆஃப் த லிக்யூடியோட டென்சிட்டி வந்து சிக்மா. ஜி வந்து ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி, அதனுடைய புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு 9.8 m/s². அடுத்த டயக்ராம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது வந்து நம்ம நேரடியாக இங்கே பார்க்கலாம். அடுத்து இங்கே டேபிளேஷன். ஸோ டேபிளேஷனில் ஃபஸ்ட்டு ஸ்குருகேஜ் கண்டுபிடிக்கணும். ஸ்குருகேஜ் யூஸ் பண்ணி அந்த உலோக குண்டுடைய ஆரம் கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே நம்ம ஸ்குருகேஜ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை நான் ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், இதோடைய லீஸ் கவுண்ட் எழுதணும். லீஸ் கவுண்ட் மதிப்பு வந்து 0.01 mm. இது வந்து இதோடைய லீஸ் கவுண்ட். அது எப்படின்றது ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கேன். அது 0 எரர் இருக்கா என்னென்னு பார்க்கணும். ஸோ எரர் வந்து பாசிட்டிவ் எரரா இல்லை நெகட்டிவ் எரர் தான் கண்டுபிடிக்கணும். அடுத்து கரெக்ஷன், பாசிட்டிவ் எரர்னால் இங்கே மைனஸ் பண்ணோம், அதே வந்து ப்ளஸ் எரர்னால் மைனஸ் பண்ணோம், மைனஸ் எரர்னால் இங்கே ப்ளஸ் பண்ணோம். ஸோ இருந்து கரெக்ஷன் பண்ணிக்கணும். கரெக்ஷன் பண்ணிட்டு ஸோ பிஎஸ்ஆர் ரீடிங், அந்த பாலோடைய பிஎஸ்ஆர் ரீடிங், குறிக்கோள் அளவு எவ்வளோன்னு நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க. அடுத்து வந்து ஹெட் ஸ்கேல் ரீடிங், அதனுடைய தலைக்கோள் அளவு நோட் பண்ணிக்கிறீங்க. தலைக்கோள் கண்டுபிடிச்சு அதோட டயமீட்டர் வந்து இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி டயமீட்டர் கண்டுபிடிச்சலாம். டயமீட்டருக்கு அடுத்து ரேடியஸ் ஆஃப் த பால், நமக்கு ரேடியஸ் தான் தேவை, டயமீட்டர் தேவையில்லை. ஸோ ரேடியஸ் வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு ரேடியஸ் கிடச்சிரும். ஓகேங்களா, ஸோ இது வந்து குண்டு 1, ஒரு குண்டோடைய மதிப்பு, ஒரு பாலோடைய மதிப்பு. இதே மாதிரி 2வது பால், 3வது பால், இந்த மாதிரி 3 பால் எடுத்து செய்யணும். ஓகேங்களா, இது பால் எடுத்து நோட் பண்ணிக்கணும். நோட் பண்ணி நம்ம ரேடியஸை கண்டுபிடிக்கணும். ஸோ ரேடியஸை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா அது செகண்ட் டேபிள் காலம். ஸோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஹெச் ஈக்குவல்ட்டுன்னு இருக்கியா. ஸோ ஹெச்ன்றது பார்த்தீங்கன்னா அந்த ஏ என்ற பி என்ற பாயிண்ட்டை நோட் பண்ணுறோம் இல்லையா டயக்ராமில், இந்த ஏ பாயிண்ட்லேருந்து பி பாயிண்ட்டு, இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து ஹெச்னு சொல்கிறோம். இந்த ஹெச்சோடைய மதிப்பு வந்து 50 சென்டிமீட்டர், உதாரணத்துக்கு 50 சென்டிமீட்டர் நம்ம வச்சுக்கிறோம். ஸோ அதனால் அங்கே 50 சென்டிமீட்டர் வந்து இங்கே எழுதிக்கலாம். இங்கே வந்து 50 சென்டிமீட்டர் அப்படின்றது எழுதிக்கலாம். ஸோ இப்போ இந்த ரேடியஸ் கண்டுபிடிச்சாச்சு, இந்த பாலோட ரேடியஸ் கண்டுபிடிச்சாச்சு. இந்த ரேடியஸ் வேல்யூ இங்கே எழுதிக்கிங்க. அதை வந்து இங்கே ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணிட்டு டீயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ டீ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பாலை இந்த கிளாஸ் ஸ்டார்லேருந்து மேலேருந்து போடுறீங்க. இந்த பாயிண்ட் ஏக்கு வரும்போது ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்ணிக்கிறீங்க. பிக்கு வந்து ஸ்டாப் வாட்சை ஆஃப் பண்ணுறீங்க. ஏலேருந்து பி கிடக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறது, அந்த டைமை வந்து நம்ம இங்கே எழுதணும், இங்கே நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இப்போ r² t வேல்யூ, இந்த டி வேல்யூ மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு r² t கிடச்சிடும். இந்த மாதிரி பால் 1க்கு, பால் 2க்கு, பால் 3, இந்த 3 கண்டுபிடிச்சி 3 ஆவரேஜ் கண்டுபிடிச்சா மீன்குள்ள r² t கிடச்சிரும். r² t வேல்யூ கிடச்சிரும். கிடச்ச பின்னாடி இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் பண்ணுறோம். ஸோ கால்குலேஷனில் நம்மளுக்கு என்ன தேவைப்படுது,
உலோக குண்டுக்கான ஆரம் நம்ம கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு எந்த கருவி பயன்படுத்தணும்னு பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ கேஜ் திருகலவி என்ற ஒரு கருவி வந்து பயன்படுத்தணும். இது ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் 1லே நம்ம பார்த்துருப்போங்க. இதுக்கான எரர் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா இந்த 2 ராடு நம்ம ரொட்டேட் பண்ணிட்டு ஜாயின் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல பிட்ஸ்கல் கோட்டுக்கு நேராக ஹெட்ஸ்கல் வேல்யூ எவ்வளோ வருதுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு 93 வருது. அப்போ 0க்கு நமக்கு எவ்வளோ கோடு நமக்கு கம்மியாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா 7 கோடு வந்து நமக்கு கம்மியாக இருக்குது. அப்போ -7 அப்படின்றது தான் நமக்கு இதில் எரர். இப்போ லீஸ்ட் கவுண்ட்டுக்கான மதிப்பு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 0.01 மில்லிமீட்டர். இப்போ நமக்கு எரர் எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு -7 டிவிஷன் வந்து நமக்கு எரர். இது நம்ம கரெக்ஷனாக மாற்றி எழுதும்போது லீஸ்ட் கவுண்ட் வேல்யூவோட இந்த 0 எரர் வந்து ப்ளஸ்ஸாக மாற்றிட்டு நம்ம மல்டிபிள் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு +0.07 மில்லிமீட்டர் என்ற வேல்யூ கிடைக்கும். இதுதான் 0 கரெக்ஷனுக்கான மதிப்பு. இப்போ ஒரு ஸ்டீல் பால் நம்ம எடுத்து இந்த 2 ராடுக்கு இடையில் வச்சுட்டு இதை நம்ம டைட் பண்ணிக்கிறோங்க. டைட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதில் பிட்ச் ஸ்கேல் கோடு, இந்த பிட்ச் ஸ்கேல் கோடுக்கு நேராக ஹெட் ஸ்கேலில் என்ன மதிப்பு வருதுன்றதை பார்க்குறீங்க. இப்போ தோராயமாக நமக்கு இங்கே 50, இந்த பெரிய கோடு வந்து 55, அடுத்த கோடு வந்து 56. அப்போ பிட்ச் ஸ்கேலில் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு கோடு வந்து 0, அடுத்தது 1, அடுத்தது வந்து 2. அப்போ பிட்ச் ஸ்கேல் வேல்யூ நமக்கு எவ்வளோ இருக்குது பார்த்திங்கன்னா 2 கோடு தெரியுதுனால ஃபஸ்ட்டு கோடு 0, அடுத்து 1, அடுத்து 2. அப்போ பிட்ச் ஸ்கேல் வேல்யூ வந்து 2ன்னு எழுதிக்கிறோங்க. ஹெட் ஸ்கேல் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து 55, 56. அப்போ பிட்ச் ஸ்கேல் வந்து 2, ஹெட் ஸ்கேல் வந்து 56. அப்போ இந்த 2 மதிப்பையும் நம்ம டேபிள் காலத்தில் எடுத்து ஃபில் பண்ணிக்கிறோங்க. பிட்ச் ஸ்கேலில் நமக்கு எவ்வளோ வேல்யூ வந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா 2, ஹெட் ஸ்கேலில் வந்து டிவிஷன் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 56. அப்போ இதுக்கான கால்குலேஷன் வேல்யூ பார்த்திங்கன்னா PSR + HSC × லீஸ்ட் கவுண்ட் +or-0 கரெக்ஷன். பிட்ச் ஸ்கேல் வேல்யூ எவ்வளோ பார்த்திங்கன்னா 2 ப்ளஸ் ஹெட் ஸ்கேல் கரெக்ஷன் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 56 × லீஸ்ட் கவுண்ட் வேல்யூ வந்து 0.01. அடுத்தது 0 கரெக்ஷன்ன்றது பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்திங்கன்னா +0.07. அப்போ இதுக்கான கால்குலேட் வேல்யூ நம்ம டோட்டலாக பார்த்தோம்னா நமக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்திங்கன்னா 2.63 வரும். நீங்கள் கால்குலேஷனில் போட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த வேல்யூ தான் நமக்கு ரேடியஸ் வேல்யூ, அதாவது டயாமீட்டர் வேல்யூ. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு பிட்ச் ஸ்கேல் வேல்யூ 2ன்னு கிடச்சிது. அதேமாதிரி ஹெட் ஸ்கேல் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 56. இப்போ இதுக்கான டயாமீட்டர் வேல்யூ நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எழுதுறோங்க. அதாவது பிட்ச் ஸ்கேல் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா நமக்கு 2 ப்ளஸ் ஹெட் ஸ்கேல் கரெக்ஷன் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 56 இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 0.01. அடுத்தது இங்கே +or-0 கரெக்ஷன்ற வேல்யூ இருக்குது. இது நம்ம கரெக்ஷன் எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளஸ்ன்றதுனால +0.07 வேல்யூ மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த மைனஸ் வேல்யூ வந்து கன்சிடர் பண்ணிக்கூடாது. அப்போ இதுக்கான டோட்டல் கால்குலேஷன் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2.63. இதுதான் நம்ம ஸ்டீல் பாலுக்கான டயாமீட்டர் வேல்யூ. அப்போ இதே வேல்யூவை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணி நம்ம எழுதணும்னா இதுக்கான ரேடியஸ் வேல்யூ நமக்கு கிடைக்கும். அதுதான் வந்து 6ன்ற வேல்யூ. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.35. இதுதான் ஒரு பாலுக்கான ரேடியஸ் வேல்யூ 1.35. இப்போ நமக்கு 2.63 என்பது டயாமீட்டருக்கான வேல்யூ. இதே நம்ம ரேடியஸாக மாற்றும் போது 2.63/2 என்ற வேல்யூவை நம்ம டிவைட் பண்ணி பார்த்தோம்னா 1.315 என்ற வேல்யூ கிடைக்கும். இதுதான் இந்த ஸ்டீல் பாலுக்கான ரேடியஸ் வேல்யூ. இதே மாதிரி பால் 2, பால் 3 இந்த 3 பாலுக்கான ரேடியஸ் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி இங்கே எழுதிக்கிறோங்க. அது பாகலை மிகுக்கிறதுடைய பாகல் கண்டுபிடிக்கிறாங்க. ஸ்டோக்ஸ் மெத்தட் வந்து இதுதான். ஸோ ஸ்டோக்ஸ் கருவி வந்து இதுதான். ஓகேங்களா? ஸோ இது வந்து நீண்ட கண்ணாடி குழாய், டால் கிளாஸ் ஜாரு. ஸோ இதில் வந்து 2 பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கிறோங்க. ஏ, இந்த பாயிண்ட் வந்து பி. இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ வருதோ வந்து H. ஓகேங்களா? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 50 சென்டிமீட்டர் வச்சுருக்கோம். ஓகேங்களா? இது வந்து 1 சென்டிமீட்டர் இருக்கிற நீண்ட கண்ணாடி குழாய். இதில் வந்து நம்ம பாயிண்ட் ஏ, இந்த ரப்பர் பேண்ட் இருக்கு இல்லையா, இது ஏ, இந்த ரப்பர் பேண்ட் வந்து பி. இந்த பாயிண்ட் வந்து ஏ பின்னு சொல்கிறோம். இந்த டிஸ்டன்ஸை நம்ம அளந்தோம்னா எவ்வளோ இருக்குன்னா 50 சென்டிமீட்டர். இல்லைங்களா? ஸோ இதுதான் வந்து H. இப்போ வந்து நம்ம T கண்டுபிடிக்கிறோம். அந்த டைம் டேபிளில் காலத்தில் நம்ம T எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றத பார்க்கலாம்.
இப்போ இந்த 3 பால்ஸோடைய ரேடியஸ் கண்டுபிடிச்சோம் இல்லையா, இப்போ இதனுடைய டி கண்டுபிடிக்கிறோம், டி வேல்யூ கண்டுபிடிக்கிறோம், டைம் ட்ராவல். ஸோ டைம் ட்ராவல் இந்த பாயிண்ட் ஏலேருந்து இந்த பி வரைக்கும் கிடக்கிறதுக்கு எவ்வளோ டைம் வந்து எடுத்துக்குது அப்படின்றத இப்போ நம்ம நோட் பண்ணோம். இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த பால்ஸை கையில் எடுத்துக்கிறீங்க. ஃபஸ்ட்டு ரேடியஸ் கண்டுபிடிச்சிக்கல இந்த 3 பால் எடுத்துக்கிறீங்க. ஒரு பால் எடுத்துக்கிங்க. ஒரு பால் எடுத்து என்ன பண்ணுறீங்க, இந்த கண்ணாடி குடுவையில் இந்த மேலே போடுறீங்க. இதை வந்து அப்படியே கீழே இறங்கிட்டே வரும். இது தெரியுதுங்களா, அப்படியே கீழே இறங்கிட்டு வரும். இந்த பாயிண்ட் வரும்போது ஸ்டாப் வச்சுட்டு ஆன் பண்ணிக்கிங்க. இப்போ வந்துருச்சு, நான் ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்ணிட்டேன். இது போதும், நான் விட்டு பாருங்க. இதில் போயிட்டு இருக்குங்க பாருங்க, இதில் போயிட்டு இருக்கு. அப்படியே வந்து கீழே இருக்கிற அந்த பி பாயிண்ட் வரும்போது டைம் ஸ்டாப் வாட்சை ஆஃப் பண்ணிக்கணும். ஸோ இந்த பாயிண்ட் வந்துச்சு. இப்போ ஸ்டாப் ஆச்சு, ஆஃப் பண்ணிக்கிட்டு. ஆஃப் பண்ணால் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 47 செகண்ட்ஸ் வருது. 47 செகண்ட்ஸ். இப்போ இந்த டைம் வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். இதான் வந்து டி. ஃபஸ்ட் குண்டோடைய டைம் வந்து 47. இதே மாதிரி ரெண்டாவது குண்டு, மூணாவது குண்டு போட்டு இந்த டைம் நோட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம ஸ்க்ரூ கேஜ் மூலிமா இந்த ஸ்டீல் குண்டுக்கான டயாமீட்டர் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கான ரேடியஸ் வேல்யூ எப்படி எழுதணுன்றதை பற்றி பார்க்கலாம். இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு குண்டுக்கான பிட்ஸ்கல் வேல்யூ எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2 வந்துச்சு. ஹெட்ஸ்கல் கரெக்ஷன் வந்து 56. இப்போ இதுக்கான கால்குலேட்டிவ் வேல்யூ, அதாவது அப்சர்வ் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2.63. இப்போ இதுக்கான கரெக்ட் வேல்யூவும் அதே தான், 2.63 வரும். இது அதே மாதிரி இதுக்கான டயாமீட்டர் வேல்யூ தான் நமக்கு கரெக்ட் வேல்யூ, அதாவது 2.63. இப்போ இது வந்து டயாமீட்டர் வேல்யூ, இந்த ஸ்டீல் பாலுக்கான டயாமீட்டர் வேல்யூ தான் நமக்கு 2.63. இதை வந்து நம்ம ரேடியஸாக மாற்றோம்னா இதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 1.315 வரும். இதுதான் ஃபஸ்ட் பாலுக்கான ரேடியஸ் வேல்யூ. இதே மாதிரி பால் 2, பால் 3 இதுக்கான டயாமீட்டர் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டு இதுக்கான ரேடியஸ் வேல்யூ எப்படி எழுதணும் அப்படின்றத பற்றி இந்த டேபிள்களை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இந்த ரேடியஸ் வேல்யூ மூலிமா நம்ம டைம் டேக்கன், அதாவது இந்த ஸ்டீல் பாலுக்கான டைம் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஆல்ரெடி. இப்போ இந்த டைம் வேல்யூவையும் நம்ம ரேடியஸ் வேல்யூ நம்ம மல்டிபிள் பண்ணி பார்த்தோம்னா அடுத்த டேபிள் காலத்துக்கான R² என்ற வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் பாலுக்கான ரேடியஸ் வேல்யூ 1.315. இதுக்கான R² வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 1.729. கால்குலேட்டர் மூலிமா நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா அந்த வேல்யூ நமக்கு கிடைக்கும். அடுத்தது ஃபஸ்ட் பாலுக்கான டைம் டேக்கன் வேல்யூ. இப்போ ஒரு ஸ்டீல் பால் எடுத்து நம்ம ஒரு ஹை விஸ்கஸ் லிக்விட் நம்ம போட்டு அது ஏலேருந்து பி வர வரைக்கும் எவ்வளோ டைம் எடுத்துச்சுன்றதை நம்ம பார்த்துங்க. அதுக்கான டைம் செகண்ட் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 47. அப்போ இந்த R² இந்த டைம் டேக்கன் வேல்யூயும் நம்ம மல்டிபிள் பண்ணி பார்த்தோம்னா R²T என்ற மதிப்பு நமக்கு கிடைக்கும். இது வந்து ஃபஸ்ட் பாலுக்கான R²T வேல்யூ. இப்போ இதே மாதிரி செகண்ட் பாலுக்கான R²T வேல்யூ 93.0. அதேமாதிரி தேர்ட் பாலுக்கான R² வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 94.10. அப்போ இந்த 3 பாலுக்கான R² மதிப்பு நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ இதுக்கான சராசரி கண்டுபிடிக்கணும், அதாவது மீன் வேல்யூ. அப்போ இந்த 3 மதிப்புமே நம்ம ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு 89.45 பெருக்கல் 10⁻⁻6 என்ற மதிப்பு கிடைக்கும். இதுதான் நமக்கு R²Tக்கான மதிப்பு வேல்யூ. இப்போ இதை வந்து நம்ம ஒரு கால்குலேஷன் மூலிமா எப்படி நம்ம சப்ஸ்டிட் பண்ணி இதுக்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கலான்றதை பற்றி ஒரு கால்குலேஷன் மூலிமா பார்க்கலாம். இப்போ ஸ்டோக்ஸ் மெத்தடுக்கான கால்குலேஷன் பார்க்கலாம். இப்போ டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு ஹெச்சோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 50 பெருக்கல் 10⁻². டென்சிட்டி ஆஃப் த பால் ரோஸ் கோல்டு 2600 கிலோகிராம் மீட்டர் per -3. டென்சிட்டி ஆஃப் த கேஸ்டர் ஆயில் சிக்மா கோல்டு 970 கிலோகிராம் மீட்டர் per -3. மீன் வேல்யூ ஆஃப் R² வேல்யூ 89.45 பெருக்கல் 10⁻⁻6 மீட்டர் ஸ்கொயர் செகண்ட். இப்போ இதுக்கான ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈட்டா ஈக்குவல் டு 2 இன்ட்டு ரோ மைனஸ் சிக்மா இன்ட்டு ஜி இன்ட்டு R²T பை 9 இன்ட்டு ஹெச். இதுக்கான யூனிட் வந்து நியூட்டன் செகண்ட் மீட்டர் per -2. இப்போ மேலே இருக்கக்கூடிய இந்த வேல்யூவை இந்த கால்குலேஷனில் இருக்கக்கூடிய மதிப்பில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா இப்போ இந்த 2 என்ற வேல்யூ அப்படி எழுதிக்காங்க. ரோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 2600, சிக்மாவோட வேல்யூ வந்து 970, ஜியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 9.8, R²T
இதுக்கான சராசரி மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 89.45 பெருக்கல் 10⁻⁶. இந்த 9 என்ற வேல்யூ அப்படி எழுதிக்காங்க. அடுத்து ஹெச் என்ற மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஹைட் எவ்வளோ எடுத்துக்கணுங்க 50 பெருக்கல் 10⁻². இப்போ மேலே இருக்கிற வேல்யூவெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோங்கன்னா ஒரு சயின்டிஃபிக் கால்குலேட் பண்ணிட்டு இந்த மாதிரி எழுதிக்கிறீங்க. அதேமாதிரி கீழே இருக்கிற மதிப்பை நம்ம பெருக்கி இந்த மாதிரி எழுதிக்கிறீங்க. அப்போ மேலே இருக்கிற மதிப்பையும் கீழே இருக்கிற மதிப்பையும் டிவைட் பண்ணோம்னா நமக்கு 6350.552 × 10⁻⁴ என்ற வேல்யூ கிடைக்கும். இப்போ இந்த 10⁻⁻ நம்ம கேன்சல் பண்ணும்போது ஈட்டா = 0.6350 என்ற மதிப்பு கிடைக்கும். இதுதான் பாகுநிலை மிகு திரவத்துக்கான பாகுநிலை எண்ணுக்கான மதிப்பு. இப்போ இதுக்கான ரிசல்ட் நம்ம எழுதும்போது தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி ஆஃப் கேஸ்டர் ஆயில் பை ஸ்டோக்ஸ் மெத்தட் ஈட்டா = 0.6350 Newton/m².